தொடர்ந்து இந்நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைகிறது. நிதி மற்றும் வேளாண் பட்ஜெட் விவாதங்களுக்கு அமைச்சர்கள் பதிலளித்து பேசுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூர் அருகே டிராக்டர் மோதி கார். திருமணத்திற்காக ஆந்திரா பதிவெண் கொண்ட காரில் வந்த 4 பேர் உயிரிழந்த சோகம். டெல்லியை நோக்கி பேரணி செல்லும் விவசாயிகளின் போராட்டம் 2 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருமாறு மத்திய அரசு அழைப்பு. டெல்லி ஹரியானா எல்லையில் போலீசார் துப்பாக்கிச் சூட்டில் விவசாயி பலி. ஹரியானா அரசு மீது வழக்கு தொடரப்போவதாக பஞ்சாப் அரசு அறிவிப்பு. கரும்பு கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 315 ரூபாயிலிருந்து 340 ரூபாயாக உயர்வு. பிரதமர் மோடி தலைமையில் நடந்த பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு கூட்டத்தில் ஒப்புதல். சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் படத்திற்கு எதிராக இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டம். காஷ்மீர் இளைஞர்களை பயங்கரவாதிகளாக சித்தரிப்பதாக கூறி எதிர்ப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக முறைப்படி பொறுப்பேற்றார் செல்வ பெருந்தகை. தமிழ்நாட்டில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க அஸ்திவாரம் போடுவோம் என்றும் உறுதி. எங்களுக்கும் கனவு உண்டு. ஒரு நாளைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் பெருந்தலைவர் ஆட்சி வர வேண்டும் என்று. அதற்கு எல்லோரும் சேர்ந்து அஸ்திவாரம் போடுவோம், எல்லோரும் சேர்ந்து தளம் அமைப்போம். இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் அது நடந்தே தீரும், அதில் மாற்று கருத்து கிடையாது. த்ரிஷா குறித்து அவதூறு பரப்பியதாக அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜுவுக்கு நடிகர் சங்கம் கண்டனம். உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கருணாஸ் புகார். பதினேழாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடருக்கான போட்டி அட்டவணை இன்று மாலை வெளியாகிறது. முதல் 2 வாரங்களுக்கான அட்டவணை மட்டும் அறிவிக்கப்பட வாய்ப்பு. காசாவில் அகதிகள் முகாம்கள் மீது இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல். 68 பேர் உயிரிழந்த பரிதாபம். வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பேசப்படக்கூடிய செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்னைக்கு தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஒரு அண்மை செய்தியை பார்க்க இருக்கும். அதுக்கு அடுத்தாக நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் 4 பிரதான செய்திகளை தேர்ந்தெடுத்திருக்கும். 1, விவசாயிகள் போராட்டம். ஹரியானா எல்லையில் நடைபெற்ற மோதலின் காரணமாக விவசாயி ஒருவர் உயிரிழந்திருக்கார். அதனுடைய பின்னணி தொடர்பாக பேச போறோம். அதுக்கு அடுத்ததாக இந்தியா கூட்டணி வலிமை பெற தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் தொகுதி உடன்பாடும் சமாஜ்வாதி கட்சியோட ஏற்பட்டிருக்கு. இது ஒரு மிக முக்கியமான டெவலப்மெண்ட் அப்படின்னு பேசப்படுது. அதுக்கு அடுத்ததாக கமல் கூட்டணி தொடர்பாக நேற்று தெரிவித்த கருத்துக்களும் அவருடைய ஆவேச பேச்சு தொடர்பாக பின்னணியை பேச போறோம். அடுத்ததாக ஸ்டெர்லைட் வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நேற்று காரசார விவாதம் நடைபெற்றிருக்கு. அதை பற்றி பேச போறோம். அடுத்ததாக பிக் ஃபோக்கஸ் பகுதியில் அதிமுகவுடைய கூட்டணி நிலைப்பாடு, பாஜகவிலிருந்து வெளியேறியதுதான், கதவு ஜன்னல் எதை திறந்தாலும் அதில் போவது கிடையாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி பேசுவதற்காக பிக் ஃபோக்கஸ் பகுதியில் நம்முடன் சிறப்பு நேர்காணல் செய்வதற்காக விருந்தினர் பகுதியில் இணைந்திருக்கிறார் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா அவர்கள். முதல் இந்த நேரத்துக்கான பிக் ஃபோக்கஸ் பகுதியை பார்ப்பதற்கு முன்னதாக இந்த நேரத்துக்கான அண்மை செய்தி என்ன அப்படின்றத பார்க்கலாம். வேல்முருகன், தற்போது கூட்டணி முறிவு ஏற்பட்டதுதான் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இந்த அண்மை செய்தி அப்படின்றது என்ன? அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி அப்படின்றது முற்றிலுமா முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? அமித்ஷாவுடைய கருத்து, அண்ணாமலையுடைய நேற்று பேச்சு அப்படின்றது எதை உணர்த்தது? இந்த தகவல் அப்படின்றது எதை காட்டுது?
குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது கடந்த 1.5 மாதங்களுக்கு மேலாக பிரிவு ஏற்பட்டு தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களுக்கு அது வித்திட்டு வருகிறது. அந்த வகையில டெல்லி தலைமை இதை விரும்புகிறதா அப்படிங்கிற பிரதான கேள்வி இருந்தது. குறிப்பாக அதிமுக கூட்டணியுடன் தான் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று தேசிய தலைமை தொடர்ச்சியாக விரும்பி வந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. அதற்காக பல கட்ட பேச்சுவார்த்தைகளை அதிமுகனுடைய நேரடி தலைமையோட டெல்லி தலைமை பேசியதாக தொடர்ந்து பேசப்பட்டு வந்த நிலையில அந்த பேச்சுவார்த்தையை தற்போது முடித்துக் கொண்டிருப்பதாக, அதாவது கைவிடுவதாக ஒரு தகவல் என்பது தற்போது கிடைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக நேற்றைய முன்தினம் கூட பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் பல கேள்விகளை நாமளே முன்வைத்தோம். அப்பொழுது பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ச்சியாக அதிமுக கூட்டணி என்ற அந்த பிரதான கட்சி என்ற பொருளை இனி கிடையாது, அந்த கட்சிகள் எல்லாம் 3ஆம் இடம் 4ஆம் இடம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அந்த அளவுக்கு பாஜகவினுடைய கூட்டணி வலுவாக இருப்பதாக பாஜக தலைவர் அண்ணாமலை நம்பினாலும் கூட தொடர்ச்சியாக அதிமுகவை எப்படியாவது கூட்டணியில கொண்டு வர வேண்டும் என்று கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக குறிப்பாக பாஜகவினுடைய தேசிய தலைமை சார்பில் 4க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இங்க இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமையோடு பேசி வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது அதனுடைய தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றாலும் கூட தற்போது இந்த 2 மாதத்திற்கு மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில எந்தவித உடன்பாடும், அதாவது அண்ணாமலை அவர்களுடைய சர்ச்சைக்குரிய கருத்தின் காரணமாக அதிமுக கூட்டணி உடைந்ததை நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக டெல்லி தலைமை நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தாலும் கூட அதை அதிமுக தலைமை ஏற்கவில்லை அப்படிங்கறத கூற அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் கூட்டணி என்பது இனி வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு அதிமுக சென்றதை தேசிய தலைமைக்கு அவங்க தகவலாக கொடுத்திருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் பாஜகவினுடைய தேசிய தலைமை அதிமுகவுடன் பேசி வந்த இந்த 2 மாத காலமான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. எனவே இனிமே அந்த கூட்டணி அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல இந்த 2024 தேர்தலுக்கு பாஜக அடுத்த கட்ட பாதைக்கு தயாராகிவிட்டது அப்படிங்கிறது ஒரு உறுதியான தகவலாக தற்போது கிடைத்திருக்கிறது. சரி, இனிமேல் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை, அவங்க தனித்தனி பாதையில பயணிக்கலாம் அப்படின்னு நிலைப்பாடு இப்ப ஏற்பட்டிருக்கிறதா தெரியுது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வேண்டுகிறேன். அடுத்ததாக பிக் போக்கஸ் பகுதியில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திருமதி கோகுல இந்திரா அவர்கள் நினைக்கிறார். பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு 2 பேருமே அவங்க பாதையில பயணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்றத ஒரு அண்மை செய்தியா பார்த்தோம். ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முடிவில் இவ்வளவு தீர்க்கமா இருக்காரு? அண்ணாமலையோடு இருக்கக்கூடிய மோதலா, இல்ல தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்படின்றது கருதுறீங்களா? எதற்காக இந்த முடிவு, தீர்க்கமான முடிவு? இனிமேல் பாஜக கூட்டணி அப்படின்ற பேச்சுக்கு இடம் இல்லையா? பாஜகவோட கூட்டணி இல்லை, கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடியே அதிமுக எடுத்துட்டாங்க. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி நாங்கள் முற்று பெற்றிருக்கோம், முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் எப்போவுமே போன முறை பாரதிய ஜனதா கட்சியோடைய ஆளுங்கட்சியாக நாங்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுதும் அந்த நேரத்துலையும் கூட்டணி வைக்கக்கூடிய 2 தேர்தல்களில், பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் பார்க்கும் பொழுது கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. தேர்தலுக்கான கூட்டணி, ஆனால் எங்களுடைய கொள்கை என்பது எங்களுடைய கொள்கை ஸ்திரமான ஒரு கொள்கை அப்படிங்கிறத வலியுறுத்தி எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. அதிமுக தலைமையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டணி அப்படிங்கிறதையும் சொல்லி ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. இப்போ சமீப காலங்களில் பார்த்திங்கன்னா எங்களுடைய கொள்கை, எங்களுடைய கட்சி பேரை புரட்சி தலைவர் ஆரம்பித்த அந்த நேரத்தில் அண்ணா திராவிட அனைத்துலகம் அப்படிங்கிறதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பெயரை வைத்த அந்த ஒரு கட்சி. அண்ணா அவர்களை பற்றிய தேவையில்லாத, எப்போவோ நடக்காத ஒரு சம்பவம், முழுமையாக அறியப்படாத ஒரு சம்பவத்தை பற்றியும் அண்ணாவை பற்றி விமர்சனத்தை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சொன்னது. அப்போது நாங்கள் எல்லாருமே அதிமுக சார்பாக அதற்கு மறுப்பும் கண்டனமும் தெரிவிக்கும் பொழுது கூட தேசிய அளவில் உள்ள தலைவர்கள் யாருமே அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி பாரதிய ஜனதா தமிழ்நாடு தலைவர் பேசும்போது, அதாவது அவங்க எங்கள் அம்மா எங்கள் மனைவியை விட அவங்கள விட பவர்ஃபுல் அப்படிங்கிறது ஒரு மாதிரியான விமர்சனங்கள். அப்போது நாங்கள் மறுப்பு தெரிவிக்கும் பொழுதும் டெல்லியிலிருந்தோ தேசிய தலைவர்கள் எந்த விதமான கருத்துக்களும் சொல்லலை, மறுப்பும் சொல்லலை. அதே மாதிரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளராக அவங்க பல்வேறு பிரச்சனைகளுக்கெல்லாம் முடித்து அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அந்த பதவியை எடுத்து
முதலாக மதுரையில் ஒரு மாநாடு நடத்தும் பொழுது எங்கள் கட்சி எங்கள் மாநாடு மிக திரளாக வந்த ஒரு கூட்டம், அது கட்சியின் எழுச்சிக்கான ஒரு பெரிய மாநாடு. அதை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தேவையில்லாமல் காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம் அப்படின்னு வரும்பொழுது தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு தலைமை எப்பொழுதும் கொள்கையும் தொண்டர்களின் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை தான் தொண்டர்களுக்கு இருந்தது. அந்த தொண்டர்களின் மனநிலையில் தான் செயற்குழுவில் முடிவு பண்ணும்போது யாருமே பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க வேண்டாம், கூட்டணி தேவையில்லை, வேண்டாம், நம்ம கொள்கைப்படி நம்ம இப்போ 2 கோடிக்கு மேலே உள்ள தொண்டர்களை புதிய உறுப்பினர்கள் உருவாக்கப்பட்டு விட்டன, அந்த தொண்டர்களுடைய மனநிலைப்படி தான் கட்சி நடைபெற வேண்டும் என்ற விருப்பத்தின்படி தான் பொதுச் செயலாளர் அந்த முடிவெடுத்தாங்க. இப்போ